இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ ஏடி, வெல்கம் பேக், வெல்கம் பேக். கம் குயிக் அண்ணே, இவள சுற்றுலாண்ணே. இருடா, அதுக்குள்ள சுட்டா இப்படி? எனக்கும் இவளுக்கும் ஒரு தீராத கணக்கு இருக்குடா. அத தீர்த்ததுக்கு அப்புறம் இவளை சுடலாம். நான் இவன் முகத்தை பாக்குறேன்டா. எப்படி இருக்க ஏடி? அண்ணே, இவள சீக்கிரம் சுடுங்கண்ணே. சே இரு, இவ கண்ணு எங்கிட்ட என்னமோ சொல்லுதுடா. உன்னை பார்த்தா எனக்கு வெறும் போலீஸா மட்டும் தெரியல, அதை தாண்டி உனக்கும் எனக்கும் வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. நீ என்ன வெறும் அக்யூஸ்டா மட்டும் பார்த்து என்ன துரத்தல, வேற ஏதோ காரணம் இருக்கு. எஸ், எஸ் எஸ், பரவாயில்ல. வழக்கமா நான் தான் அடுத்தவனுக்கு சஸ்பென்ஸ் வச்சுட்டு சாவடிப்பேன். தட்ஸ் மை ஸ்டைல். ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் நான் சஸ்பென்ஸோட இருந்துக்கிறேன். நீ செத்துரு, நீ செத்துரு. என்ன ஏடி, உன் கண்ணுல ஒரு எரிமலையே எரியும் போல. உனக்கு ஏன் மேல அந்த அளவுக்கு கோவமா? ஓ, ஆனா உன்னால என்ன ஏத்துவும் பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் உன் முகத்தை பார்க்க முடியாதுன்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா உன்னுடைய கடைசி நிமிஷம் முன்னாடி உன் முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சதை நினைச்சா ஐ எம் சோ ஹாப்பி. எடி, உங்களுடைய அந்த கோவக்கார முகத்தை கொஞ்சம் காட்டுறீங்களா? Come on, come on, come on, come on. I'm going to open your mask. Yeah, come on, don't stop me. Open it, AD. Hey, hey, hey. எஸ், நாம பிளான் பண்ண மாதிரியே ப்ரூஸ்லிய வர்மா கூட அனுப்பி வச்சாச்சு சார். இனிமே அவங்க 2 பேரும் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்க போறாங்க. இதுக்கப்புறம் அந்த வர்மாவால நமக்கு தெரியாம ஒண்ணுமே பண்ண முடியாது. சாப்பிடு. சிக்கன் பிஷ் இல்ல? ஏடி, இதுக்கப்புறம் அந்த வர்மா நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஜான், அந்த டிவைஸ் ஆப்பை ஓபன் பண்ணுங்க. எஸ் சார். என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். டே ப்ரூஸ்லி, அண்ணே, கபில அன்னைக்கு உன்னை எஸ்கேப் பண்ண வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தா நாம. அப்புறம் எப்ப போலீஸ்ல மாட்ட நீ? அது என்னன்னு சொல்றதுன்னு அண்ணே, கபில எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி வச்சுட்டு தானே போனா. நானும் சந்தோஷமா தப்பிக்கிறதுக்காக அவன் ரூமை விட்டு வெளியே வந்தேன். அப்பத்தானே அவ வந்தா. யாரு? அவதானே அந்த ஏடி.
சும்மா சொல்லக்கூடாதுன்னு நீங்க அவளை பத்தி என்கிட்ட சொன்னதை விட பல மடங்கு அதிகமாவே இருக்கிறான்னு பயங்கரமான ஆளுன்னு அவன் என்ன அப்படியே புரட்டி போட்டு எடுத்துட்டானே. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அவகிட்ட. அண்ணே அவதான் நான் இத்தனைக்கும் காரணம். ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்க? இந்த வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. உங்க இஷ்டத்துக்கெல்லாம் கண்ட நேரத்துக்கெல்லாம் வெளியில போயிட்டு வரக்கூடாது. ஆமா, இப்படி சொன்ன உடனே தெரிஞ்சிருவாங்க பாருங்க. இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வராது. இவங்க பண்ணதுக்கு இன்னைக்கு நைட்டு முழுக்க வீட்டுக்கு வெளியே நிக்க வச்சதான் புத்தி வரும். கரெக்டா சொன்ன ரித்திகா. இன்னைக்கு நைட்டு முழுக்க இவங்களை வெளியிலே நிக்க வச்சாதான் அடுத்த தடவை இந்த மாதிரி பண்ணாம இருப்பாங்க. இப்பவாவது நான் பேசலாமா? முதல்ல நான் நடந்ததை சொல்றேன், அப்புறமா நீங்க என்ன வேணாலும் முடிவெடுங்க. தப்பு பண்ணது நாங்க இல்ல, ரவி அண்ணா தான். ஆமா. எது ரவியா? நானா? நான் என்ன தப்பு பண்ண? என்ன ஏதாவது போய் சொல்லி சமாளிக்க பாக்குறீங்களா? நான் ஏன் போய் சொல்லணும்? நான் உண்மையதான் சொல்ல போறேன். எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா சொல்லு. எனக்கும் இவருக்கும் தூக்கம் வரலையேன்னு கார்டனுக்கு ஒரு வாக் போலான்னு வந்தோம். அப்போ ரவி அண்ணா இங்க சிகரெட் பிடிக்கிறத பார்த்தோம். அப்போ ரவி அண்ணா இங்க சிகரெட் பிடிக்கிறத பார்த்தோம். ஐயோ. இல்ல இல்ல, அவங்க போய் சொல்றாங்க. நான் எப்படி சிஸ்டர் சிகரெட்லாம்? எனக்கு தான் அந்த பழக்கமே இல்லையே. பாருங்க மாமா. நீங்க வேணும்னா இவர் காலை எடுக்க சொல்லிட்டு பாருங்க. காலுக்கு கீழே என்ன இருக்க போது? ஒண்ணும் இல்லையே. காலை எடுங்க. ஏய் இலக்கியா, அவங்க தான் ஏதோ போய் சொல்றாங்கன்னா நீ என்ன கால் எடுக்க சொல்ற? காலை எடுங்கன்னு சொன்ன. அட என்ன ப்ரோ, காலை எடுங்க ப்ரோ. ஐயோ. அது மட்டும் இல்ல, அதோ அங்க பாருங்க. இவர் எங்களை பார்த்ததும் என் புருஷனை கூப்பிட்டு சிகரெட் பாக்கெட் தீந்துருச்சு, கடைக்கு போய் இன்னொன்னு வாங்கிட்டு வான்னு சொன்னாரு. ஐயோ.